ஹலோ விவாஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான பிரிசன் எஸ்கேப் வீடியோ பார்த்துப்போம். அந்த பிரிசன் எஸ்கேப் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்கேப் ஆகிற ஒரு தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா 2 தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு மனுஷன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னோட இயர்லி ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா பிரிசனுக்குள்ள போயிட்டான். அப்படி போனதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்நாள் முழுக்க எக்கச்சக்க தடவை பிரிசன் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அப்படி ட்ரை பண்ணி 2 தடவை சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆகவும் செஞ்சுட்டான். அப்படி எஸ்கேப் பண்ண அவனை கடைசியில போலீஸ் பிடிச்சாங்களா, இல்லைன்னா மறுபடியும் பிரிசனுக்குள்ள தான் வந்தானா, ஏன் அவன் தன்னோட வாழ்நாள் முழுக்க பிரிசனுக்குள்ள அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடனே உங்களால கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட ஹீரோ பேர் ஜேம்ஸ் எல்ரே. 1960 காலகட்டத்தில் FBI-ஆல தேடப்பட்ட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னா அது இவன் தான். அப்படி என்னத்தை தான் இவன் பண்ண அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய இயர்லி லைஃபை பார்த்துட்டு வந்துடலாம். இவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி. இவங்க கூட பிறந்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட 9 பேர். அந்த 9 பேர்ல மூத்த ஆளு நம்ம ஜேம்ஸ் எல்ரே தான். அண்ட் இவங்க அப்பா பத்தி சிம்பிளா சொன்னா அவர் ஒரு ஏமாத்துக்காரர், திருடு அப்படின்னு சொல்லலாம். அதுல திருடுறது அப்படின்றது அவருக்கு கைவந்த கலை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதனாலே எங்க போனாலும் கைவரிசையை காட்டாம தலைவர் வரவே மாட்டாப்ல. இந்த ஒரு விஷயத்தினாலே இவர் அடிக்கடி மாட்டவும் செய்வாப்ல. அப்படி மாட்டதுனாலே பல அவமானங்களை சந்திச்சிருக்காப்ல. சோ இப்படி திருடி அடிக்கடி மாட்டுறதுனாலே ஒரு நிலையான இடத்துல இவங்களால தங்க முடியாது இல்லையா. அதனாலே இவங்க பீரியாடிக்கா ஒவ்வொரு இடமா மாறி மாறி தான் போயிட்டே இருந்தாங்களே தவிர ஒரே இடத்துல நிலையா தங்கவே இல்ல. இப்படி இவங்க மாறி மாறி போறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஒன்ஸ் போலீஸ் இவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த ஏரியால திருட்டினா அவங்க அப்பா தானே முதல் கைது பண்ண வருவாங்க. சோ அதனாலே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே ஜேம்ஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே நிலையான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, அப்பாவே திருடுனா இருக்கப்ப மகன் மட்டும் என்னத்த பண்ண போறான், அவனும் திருட்டு தானே கத்துக்குவான். சோ அவனும் பாத்தீங்கன்னா திருட்டு வேலையில இறங்க ஆரம்பிக்கிறான். அப்படி திருடிட்டு இருக்கப்பே ஃபர்ஸ்ட் 1949 வருஷம் கைது செய்யவும் பண்றான். அப்படி கைது செய்யறப்ப இவனுக்கு வயசு கம்மியா இருந்தனால, அதாவது மைனரா இருந்தனால இவனுக்கு 1 வருஷத்துக்கு கம்மியா தான் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து வெளியில வந்துடுறான். அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறமா திருந்தி வாழ்ந்தானு கேட்டா அதுதான் கிடையாது. அடுத்த 3 வருஷம், அதாவது 1952 வருஷம் டாக்ஸி டிரைவர் இருந்து ராபரி பண்ணனால மறுபடியும் கைது செய்யப்படுறான். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அவன் மைனர் கிடையாது, மேஜர் ஆயிடுறான். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் எக்கச்சக்க தடவை அந்த ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆனா எந்த ஒரு அட்டெம்ப்டும் அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையவே இல்ல, ஃபெயில்டா தான் முடிஞ்சிருக்கு. ஃபைனலா 2 வருஷம் முடிஞ்சு அவனே வெளியில வந்துட்டான். அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறமாவது மறுபடியும் திருந்தி வாழ்ந்தானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மறுபடியும் 1955 வருஷம் ஃபெடரல் பேங்கால இன்சூர் பண்ணப்பட்ட மிசோரில இருக்க பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிருக்கான். சோ இதுக்கு முன்னாடி பண்ண கிரைம் மாதிரி இது சாதாரண கிரைமா கன்சிடர் பண்ணப்படல, இது ஃபெடரல் கிரைமாவே கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. சோ அதனாலே இந்த தடவை பாத்தீங்கன்னா இவனுக்கு 4 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துறாங்க. இந்த தடவை ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தலைவன் எக்கச்சக்க தடவை ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா அது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகவே இல்ல. கடைசியா ஒரு தடவை ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்றப்ப போலீஸே அவனை பிடிச்சு, டேய் உனக்கு ஜெயில் தண்டனை முடிச்சு நீயே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டாங்களாம். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மால் கைவரிசையா காட்டுற. இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழிச்சு தான் அரெஸ்ட் ஆகவே செஞ்சான். ஆனா இந்த தடவை சில மாசங்களே அரெஸ்ட் ஆறியா. 1959 வருஷம் கொஞ்சம் மணி ராபரி பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆகுறான். அதாவது எவ்வளவு மணி ராபரி பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆனான்னு பாத்தீங்கன்னா $120 ராபரி பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆகுறான். சோ திருடின அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தானே, அதனால நமக்கு ஜெயில் தண்டனை கொஞ்சமா தான் கிடைக்கும் அப்படின்னு கோர்ட்ல போய் நிக்கிறான். பார்த்தா தீர்ப்பு கேட்டோன்னே அதிர்ந்து போயிடுறான். ஏன்னா இந்த ஒரு திட்டுக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஜெயில் தண்டனை 20 வருஷம் ஜெயில் தண்டனை. இதை கேட்டோன்னே அவனுக்கே பக்கு நடிச்சிருது. ஏன் இவ்வளவு பெரிய ஜெயில் தண்டனை எனக்கு கொடுத்தீங்கன்னு ஜட்ஜிட்டே கேட்கிறான். அதுக்கு ஜட்ஜ் சிம்பிளா, உன்னை ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், ஆனா நீ ஒவ்வொரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திருந்தவே மாட்டேன்ற, திரும்ப திரும்ப பண்ண தப்பையே தான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை நாங்க இப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது சொசைட்டிக்கு தான் டேஞ்சரா மாறிடும். அதனால நீ இந்த தடவை 20 வருஷம் ஜெயில இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துறாப்ல. இதை கேட்டோன்னே அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன். அப்படி முழிச்சிட்டு இருக்கப்பயே அவனை மிசோரியில் இருக்க பெனிடென்சியரியில 1959 வருஷம் தூக்கி ஜெயில போடவும் செஞ்சுறாங்க. இந்த ஜெயிலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது மிசோரில் இருக்க மோஸ்ட் செக்யூர்ட் ஜெயில் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே தப்பிச்சு போனதே கிடையாது. இருந்தாலும் நம்ம தலைவர் யாரு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை தப்பிக்க ட்ரை பண்ணி ஃபெயில்டா இருக்காரு இல்லையா. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனையே இருந்துச்சு. ஆனா இந்த தடவை 20 வருஷம் ஜெயில் தண்டனை இல்லையா. 20 வருஷத்தெல்லாம் ஜெயிலுக்குள்ள கழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஜெயிலுக்குள்ள என்ட்ரு ஆகிறப்பே முடிவு பண்ணிடுறான். சோ அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆனதுல இருந்தே பிளான் போட ஆரம்பிச்சிடறான்.
போடுறான் அப்படின்றதுக்காக ஜெயிலுக்குள்ள என்ட்ரான உடனே டக்கு பிளான போட்டு உடனே தப்பிக்க ட்ரை பண்ணானா கேட்டா அதுதான் இந்த தடவை கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் ஜெயிலுக்கு போனப்பலாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க தடவை தப்பிக்க ட்ரை பண்ணி அது எல்லாமே ஃபெயில்டுல முடிஞ்சிருச்சு இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த தடவை நம்மளுக்கு ஃபெயில்டுல முடியவே கூடாது. இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணா அது சக்சஸா மட்டுமே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ஜெயில கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி அக்குவேர் ஆணிவரா தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் வரைக்கும் டைம் ஆயிருது. சோ அந்த 8 வருஷத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா அந்த ஜெயில அவன் ஒரு வேலையும் பாக்குறான். அந்த வேலை தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பிரிசன் பேக்கரியில வேலை பாக்குறது. எஸ் அந்த பேக்கரியில பாத்தீங்கன்னா பேக்கிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்பே சில விஷயங்களையும் நோட் பண்றான். அதுதான் அந்த பிரிசன் பேக்கரியில ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகள் மற்றும் போலீஸ்க்கு மட்டும் பன்னு கேக்கு மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணல. அதற்கு மாற அங்க தயாரிக்கிற பன் அண்ட் கேக் எல்லாத்தையுமே ஜெயில தாண்டி வெளியில இருக்கிற மக்களுக்கும் கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அதுக்காகவே டெய்லி பெரிய பெரிய ட்ரக் வருது. அந்த ட்ரக் ஃபுல்லா பன் அண்ட் கேக் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கப்பட்ட பெட்டிகளை ஏத்தி அனுப்புறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறான். சோ இது தெரிஞ்ச உடனே இந்த ஒரு பெட்டிக்குள்ள நம்ம ஏறி உட்கார்ந்துட்டோம்னா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத அவன் முடிவு பண்ணிடுறான். ஆனா என்னத்தை தான் இப்படி முடிவு பண்ணாலும் இந்த பெட்டியெல்லாம் எங்க இருந்து ஏத்தி அனுப்புறாங்க, ஜெயிலுக்குள்ள இருந்து ஏத்தி அனுப்புறாங்க இல்லையா. சோ அதனாலேயே ஏத்துறப்பயே போலீஸ் தரோவா கம்ப்ளீட்டா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டியை ட்ரக்லயே ஏத்துவாங்க அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். சோ இந்த ஒரு விஷயத்தை நம்மளால டைவர்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்மளால இங்க இருந்து தப்பிச்சிட முடியும் அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச உடனே அதற்கான பிளானும் போடுறான். அதுதான் கடைசி 8 வருஷமா அவன் ஜெயில இருக்கான் இல்லையா. சோ அதனாலே அந்த 8 வருஷம் அவன் சும்மாலாம் இல்ல, அவனுக்கு யார் யாரெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அவங்க எல்லாரும் கூட ரொம்ப க்ளோஸா பழகி ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறான். சோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை தான் இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்கச்சக்கமான காசு சம்பாதிச்சு உள்ள வந்து கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரெயின் வாஷ் பண்றான். அப்படி பண்ண உடனே அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கிட்ட ஹெல்ப் பண்ண போறோம், பிளான் என்னன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பிளான் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம பேக்கிங் பண்ற எல்லாத்தையுமே பெட்டில வச்சு ட்ரக்ல அனுப்புவாங்க பாத்தியா, அந்த பெட்டிக்குள்ள நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன மறைக்கிற மாதிரி பன்னு கின்னு எல்லாத்தையும் வச்சு அடைச்சிருங்க. அப்படி அடைச்சதுக்கு அப்புறம் அந்த பெட்டியை சேஃப்டியா நீங்களே தூக்கிட்டு போய் ட்ரக்ல ஏத்திருங்க. அப்படி ஏத்த போறப்போ போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ண வர்றப்போ உங்கள 2 பேர் யாராச்சும் சண்டை போடுற மாதிரி இல்லாட்டினா கை காலை உடைச்சுக்கிட்ட மாதிரி கத்துங்க. அப்படி கத்துனீங்க அப்படின்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி உங்க பக்கம் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு பெட்டியை கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்படி விட்ட உடனே இந்த பெட்டியை தூக்கிட்டு போற 2 பேர் டக்குன்னு போய் ட்ரக்ல இதை ஏத்திட்டீங்க அப்படின்னா நான் போலீஸ் கண்ணில் படாம ட்ரக்குக்குள்ள போயிருவேன். அப்படி ஒன்ஸ் போயிட்டேன் அப்படின்னா இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டோடனே பிளான் நல்லா தான் இருக்கு, இதை கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கான நாளையும் பிக்ஸ் பண்றான். அப்படி பிக்ஸ் பண்ண உடனே அந்த நாளும் வருது. அந்த நாள் இவன் பிளான் போட்ட மாதிரியே அந்த பன்னு கேக்கலாம் அடிக்க வைக்கிற பெட்டிக்குள்ள போய் கூனி குறுகி உட்காந்துக்கிறான். அப்படி உட்கார அந்த ஒரு நாள், அதாவது இவன் எஸ்கேப் ஆகுற நாள் ஏப்ரல் 23, 1967. அப்படி உட்கார அந்த பெட்டி ரொம்ப பெருசா விலாசமா இருக்குமான்னு கேட்டா ரொம்ப சிறுசா தான் இருக்கும். அதுல கூனி குறுகி உட்கார்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் தப்பிச்சு ஆகணும் இல்லையா. சோ அதனாலே அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறான். அப்படி உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அங்க மூச்சு விடுற அளவுக்கு பெருசா ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஓட்டை தான் இருக்கு. அந்த ஓட்டையை ரொம்ப சின்ன ஓட்டையா தான் இருக்கு. சோ அது வழியா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு வைராகி அவனுக்குள்ள இருக்கிறதுனாலயே அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு உள்ள உட்காந்துடுறான். அப்படி உட்கார்ந்த உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்ன பிளான் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு மேல லைட்டா ஒரு அட்டைப்பட்டி வச்சு அதுக்கு மேல பன்னு கேக் எல்லாத்தையுமே அடிக்கிட்டு அதை நைஸ் அத்திக்கிட்டு ட்ரக்குக்கு பக்கத்துல போறாங்க. அப்படி போனோடனே அங்க போலீஸ்கார் நின்ற மாதிரி நிப்பாட்டு அந்த பட்டியை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொல்ற அந்த ஒரு டைம்ல பின்னாடி இருக்கிற 2 பேரு, அதாவது ஜேம்ஸோட ஃப்ரெண்டு கைதிகள் 2 பேரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சத்து அடிச்சு எனக்கு கை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி கத்துன உடனே அங்க இருந்த போலீஸும் இதை செக் பண்ணாம அங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஓடுறாரு. அப்படி ஓடுற அந்த ஒரு டைம்ல இவங்க டக்குன்னு இந்த பெட்டியை ட்ரக்குக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸுக்கு பெருமூச்சே வருது. அவனை மூச்சு விட முடியாம முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிப்புன்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்சிட்டே இருக்கான். இப்படியே ஒவ்வொரு பெட்டியா ட்ரக்குக்குள்ள ஏறுது. அப்படி ஏறி ட்ரக் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ட்ரக் மூடப்பட்டு ட்ரக் அங்க இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புறப்ப இவன் கொஞ்சம் பொறுமையா இருக்கான். ஒன்ஸ் இந்த ட்ரக் ஜெயிலோட வாழை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உடனே அந்த பெட்டியை லைட்டா கிழிச்சிட்டு வெளியே வந்து அவனுக்கு சேஃப்டியா ஹைட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல வந்து கைட் ஆகி உட்காந்துக்கிறான். அப்படி உட்கார்ந்த உடனே லைட்டா எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பாக்குறப்ப இவனுக்கு எந்த சேஃப்டியா இருக்கும்னு தோணுதோ அந்த இடம் வந்த உடனே டக்குன்னு அந்த ட்ரக்ல இருந்து வெளியே குதிச்சு பக்கத்துல இருக்கிற புதருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்தானா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா மாட்டிக்கிறோம் இல்லையா. சோ அதனாலேயே எப்படியாச்சும் நம்ம மூவ் ஆயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நடக்கவும் ஆரம்பிச்சு. அப்படி நடக்கிறது சாதாரண ரோட்ல தான் நடக்கல, ஏன்னா ரோட்ல நடந்தா ஈஸியா மாட்டிக்கிறோம் இல்லையா. சோ அதனாலேயே பக்கத்துல இருந்த மலையிலேறி மரம் செடி கொடிகளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி மலையிலேறி நடந்து போயிட்டு போய் ஜெயிலுக்குள்ள இருந்த ஜேம்ஸ் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியே வருது. அப்படி வெளியே வந்த உடனே போலீஸும் முழுவீச்சுல ஜெயில சுத்தி இருக்கிற எல்லா பிளேஸையும் கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் சர்ச் பண்ணாலும் இவன் மலையில ஏறி போனாலே எங்க போனா என்னன்னா அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ ஒன்ஸ் போலீஸோட தேடுதல்
அட்டை கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அதாவது சில நாட்களுக்கு அப்புறம் தான் அவன் மலையில இருந்து கீழே இறங்கி டவுன் பக்கம் வரான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்தானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா இருந்து என்ன ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டான், திருடணும் அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம தங்க கூடாது, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே போகணும் அப்படின்றத கத்துக்கிட்டான் இல்லையா. சோ அதே மாதிரி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரே இடத்துல தங்க கூடாது, நம்ம இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அடுத்து ஒரே இடத்துல இருக்காம ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படி ஷிஃப்ட் ஆகிறது எங்கெங்கெல்லாம் போறான்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருக்கிற சிக்காகோக்கு போறான். சிக்காகோக்கு அடுத்து அமெரிக்கால இருக்கிற எக்கச்சக்கமான சிட்டிலையும் டிராவல் பண்றான். அப்படி டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கால இருந்து கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணி கனடாக்கே மூவ் ஆகி போயிறான். கனடாக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரே இடத்துல அவன் இல்ல. ஃபர்ஸ்ட் கனடால இருக்கிற டொரண்டோக்கு போறான். அதுக்கடுத்து அங்க இருந்து மான்ட்ரியலுக்கு போறான். அப்புறம் அங்க சில மாசங்கள் தங்கிட்டு இங்கேயே நம்ம இருந்தா வேலைக்காக சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்காக்கே கிளம்பி வரான். அப்படி அமெரிக்காவுக்கு வந்தாவே இந்த தடவை பார்த்தீங்கன்னா சவுத்ல இருக்கிற அலபாமாக்கு போறான். அப்படி போனதுக்கு அப்புறம் சவுத்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே சுத்துறான். அப்படி சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அமெரிக்கால இருந்தா இனிமேல் வேலைக்காகன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மெக்சிகோக்கும் போறான். அங்க போயிட்டு அவனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்து அங்க ஓரளவுக்கு சர்வைவ் ஆயிட்டு மறுபடியும் அங்க இருந்து அமெரிக்காவுக்கே திரும்பி வர்றான். அப்படி திரும்பி வந்தவன் இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போவோம்னா இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியார்ஜியா இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு செட்டில் ஆகவும் ஆரம்பிக்கிறான். இப்படி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண ஜேர்னியை கேட்கறப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அமெரிக்கா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கேன், கனடாக்கும் போயிருக்கேன், மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்தேன், அமெரிக்கால இருந்து மறுபடியும் மெக்சிகோக்கு போனேன், மெக்சிகோக்கு போயிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா பல வருடங்கள் டிராவல் பண்ணிருப்பேன் அப்படின்னு தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது. இவன் ஜெயில இருந்து தப்பிச்ச ஒரே வருஷத்துக்குள்ளதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவே செஞ்சிருக்கான். இப்படி டிராவல் பண்ணவன் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்திருந்தா கூட போலீஸ் பெருசா அவனை கண்டுக்கிறாம விட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இவன் ஃப்ரீடமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அடுத்து இவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு தான் இவன் அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய பிரிசனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்றது அப்ப இவனுக்கு தெரியல. எஸ் ஜார்ஜியால இருந்து நெக்ஸ்ட் மெம்பிஸ் டென்னசிக்கு கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போறப்ப ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ரைஃபிளையும் வாங்கிக்கிறான். அந்த ஸ்கோப் மேக்ஸிமம் 7 டைம் மேக்னிஃபிகேஷன் இருக்க மாதிரியும் பாத்துக்கிறான். அதை வாங்கிட்டு டென்னசில இருக்கிற லொரைன் அப்படின்ற மோட்டர்ல போய் தங்கவும் செய்யறான். அப்படி தங்குறப்ப அவன் பாத்ரூம்ல இருக்க விண்டோவை திறந்து அதுக்கு நேர் எதிராக ஒரு கட்டடத்துல இருக்க ஒரு நபரை குறி வச்சு சுடவும் செய்யறான். அப்படி இவன் சுட்டதுல அதே இடத்துல அவர் சுருண்டு விழுந்து இறக்கவும் செய்யறாரு. அப்படி இறக்குற நபர் சாதாரண நபர் கிடையாது, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவரை தான் இவன் சுட்டே கொள்றான். சோ இந்த ஒரு கொலை பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய சென்சேஷனாவே மாறுது. ஏன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மாடர்ன் டேல சிவில் ரைட்ஸ்க்காகவே வாழ்ந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர் மக்களுடைய உரிமைகளுக்காக நிறைய போராடவும் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட இவரை இவன் கொன்னது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சென்சேஷனாவும் மாறுது. சோ எப்படி இந்த கேஸ்ல மிகவும் தீவிரமா இறங்கி தேடி பாக்குறப்ப ஜேம்ஸ் தான் முக்கியமான கல்பிரேட் அப்படின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சோடனே அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல இவன் பேரை முதல் பேராவே போட்டு விட்டுறாங்க. அப்படி போறதோட மட்டும் இல்லாம மிகப்பெரிய மேன் ஹண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேன் ஹண்ட் ஆரம்பிச்சோடனே ஜேம்ஸ்க்கு என்ன பண்றது ஏது பண்றதே தெரியல. மறுபடியும் கனடாக்கே கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு மறுபடியும் கனடாக்கு போறான். கனடாக்கு போயிட்டு அங்க இருந்து லண்டனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனுக்கும் போயிடறான். அந்த லண்டன்ல இருந்து ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆகிறதா அவனுடைய பிளானாவே இருந்திருக்கு. அதனாலே லண்டன்ல இருந்து அடுத்து போர்ச்சுகலுக்கும் போயிருக்கான். ஆனா போர்ச்சுகலை தாண்டி அவனால போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனனாலேயே மறுபடியும் லண்டனுக்கே திரும்புறான். அப்படி திரும்புற அந்த ஒரு டைம்ல தான் சந்தேகத்தின் பேர்ல இவனை பிடிச்சி விசாரிக்கிறப்ப இவன் தான் அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்றதை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே இவனை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்றாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டனே இவனுக்கு கோர்ட்ல விசாரணையும் நடக்குது. அந்த விசாரணையில இவன் தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை கொன்னா அப்படின்றது ப்ரூவ் பண்ணப்பட்ட உடனே இவனுக்கு 99 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் ஜேம்ஸை தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அதுக்கடுத்து என்ன மிரட்டி தான் சொல்ல வச்சாங்க. நான் அந்த டைம்ல அங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டானா. அது அப்பா மட்டும் கிடையாது, அவன் சாகுற வரைக்கும் அவனுடைய இன்னசென்ஸ் தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணானே தவிர நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கவே இல்லை. அது வேற கதை. நம்ம இப்ப இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்னா பிரெசி மவுண்டன் ஸ்டேட்ல இருக்க பெனிடென்சியரியில தூக்கி போட்டுறாங்க. இந்த ஜெயிலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டென்னசில இருக்க மோஸ்ட் செக்யூர்டு பிரிசன் அப்படின்னாலே அது இந்த ஜெயில் தான். இந்த ஜெயில இருக்க கைதிகள்லாம் மோஸ்ட் நோட்டோரியஸ் கைதிகளா தான் இருக்கவே செய்வாங்க. ஏன்னா அமெரிக்காவோட மோஸ்ட் டேஞ்சரஸான ரேபிஸ்ட் இங்க தான் இருப்பான், மர்டரர் இங்க தான் இருப்பான், சீரியல் கில்லர் இங்க தான் இருப்பானா. சோ அதனாலே அங்க இருக்க கைதிகள்கிட்ட யார்ட்டையாவது வம்ப வச்சுக்கிட்டாலே மரணம் உறுதி அப்படின்றது ஜேம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அவனுடைய வாளை சுருட்டிக்கிட்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு மட்டும் பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அப்படி முடிவு பண்ணனே அந்த ஜெயில கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றான். அப்படி அனலைஸ் பண்றப்ப அந்த ஜெயிலுக்கு வெளியில 5 மீட்டர் உயரத்துல நல்ல தடிமனான தடுப்பு சுவர்கள் இருக்கு அப்படின்றதை பார்த்துடுறான். அந்த தடுப்பு சுவரோட கற்களும் பாத்தீங்கன்னா தகர்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான கற்கள் அப்படின்றதையும் பார்த்துடுறான். அது மட்டும் கிடையாது, அந்த தடுப்பு சுவருக்கு மேல பாப்டு வயரால கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடுறான். அது மட்டும் கிடையாது, அந்த பாப்டு வயர்ல எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆயிட்டே இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னாலும் அந்த வயரை ஒன்ஸ் தொட்டாலே அது தூக்கி எரிகிற அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். சப்போஸ் இவன் இந்த தடுப்பு சுவரை தாண்டிட்டாலும் அதுக்கப்புறமா எக்கச்சக்க வாட்ச் டவர்ஸ் இருக்கு. அந்த வாட்ச் டவர்ஸ் எல்லாத்துலயும் எப்பயுமே போலீஸ் கண்காணிப்புலயே இருக்காங்க. அந்த போலீஸ் எல்லாட்டையும் மிகப்பெரிய கன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான்.
சோ இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறது போன ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி ஈஸியான வேலை கிடையாது அப்படின்றதையும் ஜேம்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். ஆனா என்னத்தை தெரிஞ்சுட்டாலும் அதுக்காக தப்பிக்காமையா இருக்க முடியும். ஏன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்டது 99 வருஷம் இல்லையா? அந்த 99 வருஷம் அவன் ஜெயில இருந்தா அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே செத்தே போவான் இல்லையா? சோ அதனாலே எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவன் மைண்ட்ல ஒரு ஐடியாவும் உதிக்குது. தரையோட மேற்புறத்துல தானே இவ்வளவு செக்யூரிட்டியை போட்டு வச்சிருக்காங்க, தரையோட அடிப்புறத்துல போனா இவ்வளவு செக்யூரிட்டி இருக்காதுல்ல. சோ அண்டர் கிரவுண்ட்ல எப்படியாச்சும் தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடினப்ப தான் அவன் செல்லுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ஓப்பனிங் இருக்கிறத பார்க்குறான். அந்த ஓப்பனிங் ஓரளவுக்கு பெருசா இருக்கு, ஆனால் ரொம்ப பெருசா இல்லை. அந்த ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை போட்டு ஸ்க்ரூவை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுல அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவன் கையில் இருக்க நகத்தை வச்சு அந்த ஸ்க்ரூவை கழட்டிடான். ஆனால் அந்த ஸ்க்ரூவை கழட்டி அந்த ஓப்பனிங் வழியே நம்ம பாடி போகுமா அப்படின்னு நுழைச்சு பார்க்குறப்ப அந்த ஓப்பனிங் இவன் பாடி போற அளவுக்கு பெருசாலாம் இல்லவே இல்லை. ஆனால் இதை விட்ட நமக்கு வேற வழியும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டையை அடுத்து எப்படி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானையும் போடுறான். தப்பிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு தெரிஞ்சவொடனே அதுக்கான டூல் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறான். அப்படி தேடி பார்க்கறப்ப அவன் எதிர்பார்க்குற டூல் பெருசா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டாலே போடப்பட்டிருக்கு. அந்த காங்கிரீட்டை சுரண்டணும் அப்படின்னா இரும்பு டூல் வேணும் இல்லையா? அதை தான் அவன் தேடி பார்த்துருக்கான். அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே வேற வழி இல்லாம சாப்பிட்றதுக்கு கொடுக்குற ஸ்பூனை தெரியாம மறைச்சு எடுத்துட்டு வந்துடுறான். அந்த ஸ்பூனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓட்டையை பெருசாக்கலாம் சொல்லிட்டு சுரண்டி பார்க்கறான். அப்படி சுரண்டப்ப ஸ்டார்டிங்ல பெருசா அவனால சுரண்ட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சு தான் நம்ம சுரண்டியானுன்றது முடிவு பண்ண உடனே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்குறான். ஆனா அப்படி பெருசாக்குற இந்த ஒரு ஓட்டை போலீஸோட கண்களுக்கு சந்தேகமா தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே டூத் பேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டூத் பேஸ்டையும் களிமண்ணையும் ஒன்னா கலந்து அதை ஒரு சிமெண்ட் மிக்சர் மாதிரி மாத்தி இவன் சுரண்டுனதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி டெய்லி வச்சிருவானா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டு மறுபடியும் சுரண்ட ஆரம்பிச்சிருவானா. இந்த மாதிரி இவன் ஓட்டையை பெருசாக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டெய்லி சாப்பிட்றதையும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்தில் ரிலாக்ஸ் டைம்ல அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த ஓட்டையை இவன் வச்சிருக்கிற ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இவன் பாடி போற அளவுக்கு பெரிய ஓட்டையெல்லாம் மாற்ற முடியாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சைடு பை சைடு நம்மளோட வெயிட்டையும் கம்மி பண்ணா மட்டும்தான் நம்மளால ஈஸியா அதுக்குள்ள நுழைஞ்சு போக முடியும் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சனாலேயே ஒரு பக்கம் ஓட்டையை பெருசாக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் உடம்பையும் கம்மி பண்றான். இப்படியே பாத்தீங்கன்னா பல மாதங்களா சுரண்டான். அப்படி சுரண்டி பயனலா இவனோட வெயிட் கம்மியானதுக்கு ஈக்குவல் அந்த ஓட்டை வந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டைக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிட்டு வெளியே பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அங்க எக்கச்சக்கமான பைப் லைன்ஸ் போறதையும் நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப அந்த பைப் லைன்ஸ் வழியா போய் அது எங்க போய் எண்ட் ஆகுது அப்படின்றதையும் பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அது எண்ட் ஆகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய வென்டிலேஷன் ஃபேனும் அந்த ஃபேனை ப்ரொடெக்ட் பண்ற விதமா ஒரு மிகப்பெரிய ராட்ஸ் இருக்கிற ஒரு கூண்டு இருக்கதா அவன் பார்க்கறான். ஸோ இதுலேருந்து அவன் வெளியே போனோம் அப்படின்னா அந்த ராட்ஸை முதல்ல இருக்கணும். அது அடுத்ததுக்கப்புறம் அந்த வென்டிலேஷன் ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பெரிய ஃபேனு, அதோட ரெக்கையை வளைச்சா மட்டும்தான் இவனால் அது வழியாக உள்ளே போகவே முடியும். ஒன்ஸ் இது வழியாக அவன் போனான் அப்படின்னா இவன் ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் விளையாடுற ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு போக முடியும் அப்படின்றதையும் நோட் பண்ணிடுறான். என்னங்கடா சொல்றீங்க, இவ்வளோ தூரம் ஓட்டையை போட்டு இது வழியாக இவ்வளோ தூரம் கடந்து வந்தாலும் ஜெயிலில் இருக்கிற கைதிகள் விளையாடுற இடத்துக்கு தான் போக முடியுமா, அப்படி போனால் அவனால் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எங்கேயும் ஒரு பிளான் அவன் வச்சிருக்கான். ஏன்னா இந்த கைதிகள் விளையாடுற அந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை மூடி இருந்திருக்கு. சோ அந்த ஒரு மூடியை திறந்து உள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த சாக்கடை வெளியே போற இடம் ஜெயிலுக்கு வெளியில தானே இருக்கணும். சோ அது வழியா போனா ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்றது அவனோட பிளானா இருக்கு. ஏன்னா இதுதான் பிளானா, விளையாடுறப்ப அந்த சாக்கடை மூடி அங்கதான் இருக்கு, அதை திறந்து ஈஸியா உள்ள போயிடலாமடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய சட்டச்சிக்கலே இருக்கு. ஏன்னா கைதிகளை விளையாட விடுறது எந்த டைம்ல விளையாட விடுவாங்க, டே டைம்ல மட்டும் தான் விளையாட விடுவாங்க. அப்படி டே டைம்ல விளையாடுறப்ப போலீஸோட கண்காணிப்பு பயங்கரமா இருக்கும். அவங்க விளையாடுற அந்த கிரவுண்ட் சுத்தி எக்கச்சக்கமான போலீஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டிஸையும் நுண்ணிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல அந்த சூவேஜ் மூடி இருக்கிற ஏரியால யாருமே போக கூட விட மாட்டாங்க. ஆனா அதே நைட் டைம் அந்த கிரவுண்ட் ஏரியா பக்கம் போனா போலீஸோட கண்காணிப்பு ரொம்ப லிபரலா தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல கைதிகள் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுனாலே போலீஸோட கண்காணிப்பு ரொம்ப லிபரலா தான் இருக்கும். சோ அந்த டைமை யூஸ் பண்ணி நைட் டைம்ல அவன் அங்க போனா அப்படின்னா அந்த சூவேஜ்குள்ள ஓபன் பண்ணி ஈஸியா உள்ள போயிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்றது அவனோட பிளானாவே இருக்கு. ஆனா இந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணணும், அந்த மிகப்பெரிய வென்டிலேஷன் ஃபேனை கவர் பண்ண மாதிரி இருக்கிற அந்த ராடை இருக்கணும். அதுக்கடுத்து அந்த ஃபேனை பெண்ட் பண்ணணும் இல்லையா. சோ இந்த ரெண்டு மிகப்பெரிய வேலையை செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் யூஸ் பண்ண ஸ்பூனை வச்சு இருக்கிற மாதிரி அடுத்து அறுக்க முடியுமா என்ன, வாய்ப்பே கிடையாதுல. சோ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவான டூல் வேணும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுலயும் முக்கியமா அந்த ராட் அறுக்கணும் அப்படின்னா ஆக்ஸா பிளேடு மாதிரியான டூல்ஸ் வேணும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த ஒரு டூல் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்மேட்ஸ் கிட்ட நிறைய விசாரிச்சு பார்க்கறான். ஆனா அப்படி விசாரிச்சு பார்க்கறப்ப அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறான். சோ ஜெயிலுக்குள்ள இருந்து நம்மளால இதை கெட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வெளியில இருக்கிற யாரோட உதவியாச்சும் நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் அவனோட பிரதரோட ஞாபகம் அவனுக்கு வருது. அவனோட பேர் தான் ஜெர்ரி.
ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம், இவன் 9 பேர் கூட பிறந்தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுல இவன் தான் மூத்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது ஜேம்ஸ் தான் மூத்தவன் சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஜேம்ஸுக்கு அடுத்து பிறந்தவன் தான் இந்த ஜெர்ரி. இந்த ஜெர்ரிக்கு ஜேம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலேயே அவன் எங்க போனாலும், அதாவது எந்த ஜெயிலுக்கு போனாலும் வாரம் விடாம வந்து அண்ணன் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போயிடுவான். சோ அதனாலேயே நமக்கு ஜெர்ரியை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஜெர்ரி ஒரு நாள் அவனை பார்க்க வர்றப்ப சிம்பாலிக்கா ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா இன்டைரக்டா இவங்க 2 பேருக்கு மட்டுமே புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல எழுதி தான் கொடுக்குறான். ஏன்னா ஓப்பனை தேடுற மாதிரி என்ன வேணும்ன்றதை எழுதி கொடுத்தான் அப்படின்னா போலீஸ் அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனால இவங்க 2 பேருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா சில கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஜெயில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு ஆக்ஸா பிளேடு வேணும், அதை மட்டும் நீ ரெடி பண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இதை கேட்டோம்னு ஜெர்ரிக்குனால ஒண்ணுமே புரியல. அதை எப்படி என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கும் ஜேம்ஸ் சூப்பரான ஒரு ஐடியாவை சொல்றான். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஜெயில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃபர் பண்ணுவாங்களா. அதாவது ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகளுக்கு வெளியில இருக்கிற உறவினர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இவங்களை பார்க்க வர்றப்ப சில உடைமைகளை கொண்டு வந்து கொடுக்கலாமா. அதாவது அவங்க போட்டுக்கிறதுக்கு தேவையான ட்ரெஸ், ஷூ அண்ட் சில நெசசரியான விஷயங்களா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சில ஆஃபர்லாம் பண்ணுவாங்களாம். சோ இந்த ஒரு ஆஃபரை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஷூவை கொண்டு வந்து கொடுக்கணும், புது ஷூவை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஷூவை நான் வாங்கிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற மாதிரி நடந்து எல்லாத்தையும் அந்த ஷூவை காமிப்பேன். அப்படி காமிச்சிட்டு இருக்கப்ப அதே மாதிரியான ஷூவை நீ வெளியே வாங்கணும். அப்படி வாங்கிட்டு அந்த ஷூவோட ஹீல்ஸ் இருக்கு பத்தியா, அந்த ஹீல்ஸுக்கு அடியில நான் கேட்ட அந்த ஒரு ஆக்ஸா பிளேட், சின்ன பிளேடா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆக்ஸா பிளேடை மறைச்சு வச்சு வெளியில ஒட்டு கொண்டு வந்துரு. அதாவது நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ண வரப்ப நீயே அதை போட்டு வா. அப்படி போட்டு வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுற அந்த ஒரு டைம்ல போலீஸ் டைவர்ட் ஆறப்ப நம்ம 2 பேர் ஷூவையும் நம்ம கால்ல இருந்து மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சஸ்பீசியஸா எதையும் மாத்திக்கிறோன்றது தெரியாத மாதிரியும் இருக்கும். அதே நேரத்துல ஷூ கடியில இருக்கிற பிளேடும் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். இந்த ஒரு ஐடியா கட்டினே ஜெர்ரியை 2 பேரும் ஆத்தாடி நம்ம அண்ணன் பயங்கரமான கிரிமினலா இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொன்ன பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி ஜேம்ஸுக்கு ஆக்ஸா பிளேடையும் கொடுத்துறான். அப்படி கொடுத்த உடனே அந்த ஆக்ஸா பிளேட் எடுத்துட்டு போய் மறுபடியும் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா அந்த ராடை அறுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த ராடை ஆக்ஸா பிளேட வச்சு அறுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஜேம்ஸுக்கே நல்லா தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, பல மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை எப்படியாச்சும் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவ உட்காந்து கிருன்னு அறுத்து கடைசியா பல மாதங்கள் கழிச்சு அந்த ராடை அறுத்து முடிக்கிறான். ஒன்ஸ் அதை அறுத்து முடிச்ச உடனே அந்த பேனோட பிளேட நம்ம அசால்ட்டா கையை வச்சு வளர்த்தலாம் சொல்லிட்டு பேனோட பிளேட பிடிச்சி அமுக்கி பாக்குறான். பார்த்தா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னடா அது இப்பதான் கஷ்டப்பட்டு பல மாசமா ராட் எடுத்து முடிச்சோம், இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை விட பெரிய பிரச்சனை இந்த பேன் பிளேடு இருக்கு, இதை எப்படி வளைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப இதுக்கும் ஒரு டூலை கொண்டு வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா பேனோட பிளேடெல்லாம் வளைக்கணும் அப்படின்னா ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ரிஞ்சு இருந்தா மட்டும் தான் வளைக்கவே முடியும். ஆனா அவ்வளவு பெரிய ரிஞ்செல்லாம் வந்து சூக்குல மறைச்சு வச்சா கொண்டு வர முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுல. சோ இந்த ஒரு ரிஞ்சை நம்ம கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள இருந்து தான் கெட் பண்ணி ஆகணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இதை கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு ஆளையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதும் அவனுக்கு நல்லாவே விளங்குது. சோ இது யார்கிட்ட இருந்து கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள தேடி பார்க்கறப்பதான் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகள்லயே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பிளம்பிங் வேலை பார்க்கறவனா இருந்திருக்கான். சோ அவனை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பிளம்பிங் வேலைக்கு ரெஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரெஞ்சை வாங்கி நம்ம ஈஸியா அதை வளைச்சு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிளம்பர் கைதியும் போய் மீட் பண்றான். அவனோட பேர் தான் ஜாக். எஸ், அந்த ஜாக்கை மீட் பண்ணி தன்னோட பிளான் எல்லாத்தையும் சொல்றான். நான் இந்த மாதிரி ஜெயில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு எக்கச்சக்கமான வேலைகளையும் பார்த்துட்டேன். என்னோட செல்ல இருக்கிற வென்டிலேஷன் ஓப்பனிங்கை பெருசாக்கிட்டேன். உள்ள போயிட்டு ராட் அறுத்துட்டேன். ராட் அறுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேன் பிளேடு இருக்கு, அதை மட்டும் நான் வளைச்சிட்டா வெளியே போயிருவேன். அதுக்கு எனக்கு நீ ரெஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்படி கேட்ட உடனே ஜாக் சிரிச்சுக்கிட்டே நான் உனக்கு ரெஞ்சு தரலாம் ரெடியா தான் இருக்கேன், ஆனா உன் கூட சேர்ந்து நானும் தப்பிக்கணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்படி கேட்ட உடனே ஜேம்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம சிரிச்சுட்டேன். இவ்வளவுதான் மேட்ரு, நான் ஒருத்தனா தப்பிக்கிற இடத்துல 2 பேர் போக போறோம், அவ்வளவுதானே, தாராளமா வா. ஆனா அதுக்கான நாளை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நாள்ல நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் அந்த பிளேட வளைச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிட்ட டீலும் போடுறான். ஆனா இந்த ஒரு இடத்துலயும் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஜேம்ஸ் இருக்கான் பதிலா நம்ம ஜேம்ஸ் இருக்கிற செல்லு வேற, நம்ம ஜாக் இருக்கிற செல்லு வேற. சோ இவங்க 2 பேரும் வேற வேற செல்ல இருக்கிறப்ப நைட்டு தூங்குறப்ப பார்த்தா செல்ல பூட்டிடுவாங்க இல்லையா. அப்படி பூட்டினதுக்கு அப்புறம் அவனால அங்க இருந்து இங்க வரவும் முடியாது. அப்படி வரல அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போக முடியாது இல்லையா. சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அதுக்கும் ஒரு பிளான நம்ம ஜேம்ஸ் போடுறான். அதுதான் அந்த காலகட்டத்துல ஜெயில ஒரு நோட் வச்சிருப்பாங்க. அந்த நோட்ல பென்சில்ல தான் எந்தெந்த கைதிகள் எந்தெந்த செல்ல தங்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி எழுதி வச்ச பாத்தீங்கன்னா ஜெயில் வார்டன் அப்பக்கப்ப வந்து நீ இந்த செல்ல தங்க கூடாது, நீ இந்த செல்ல தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லப்பரை வச்சு அழிச்சிட்டு வேற செல்ல மாத்தி எழுதுவாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜேம்ஸ் நோட் பண்ணிடுறான். அந்த ஒரு நோட்ல நம்ம ஜாக் நம்ம செல்ல தங்குற மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா ஜாக் நம்ம கூடயே தங்கிடுவான். அப்படி தங்குற அந்த ஒரு இரவு நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். ஆனா அதுக்காக உடனே எல்லாம் போய் அந்த நோட்ல எழுதிட முடியாது. ஏன்னா ரெகுலரா வர வார்டனுக்கு எந்தெந்த கைதிகள் எந்தெந்த செல்ல இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லையா. புதுசா ஏதாவது ஒரு வார்டன் வர்றப்பதான் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்றது ஜேம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அவன் டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் புது ஜெயிலரும் வராரு. அப்படி அவர் வர்ற அன்னைக்கு அவருடைய இன்மேட்ஸை வச்சு அவரை டைவர்ட் பண்ணிட்டு ஜேம்ஸ் நைஸா உள்ள போய் ஜாக்கோட பேரை அழிச்சு அவனுடைய செல் எழுதிடுறான். அப்படி எழுதுற அந்த ஒரு விஷயத்தை அவரும் பெருசா கண்டுக்கிறாம விட்டுறாப்ல. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கு ஜேம்ஸோட தான் தங்கவே செய்றான்.
அப்படி தங்குறப்ப ஜேம்ஸ் கேட்ட மாதிரியே ஜாக் ரிஞ்சை எடுத்துட்டு வந்துடுறான். அப்படி எடுத்துட்டு வந்தோடனே நடு ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்றானுங்க. ஒன்ஸ் நள்ளிரவானோடனே பெட்ல இவங்க படுத்திருக்க மாதிரியே சில செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வென்டிலேஷன் ஓட்ட வழியா உள்ள போறான். அப்படி போனோடனே ஜாக்க நீ வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டோன்னே ஜாக் அந்த ஓட்டைக்குள்ள போக ட்ரை பண்றான். அவனுடைய பாடி ஓட்டைக்குள்ள போகவே மாட்டேங்குது. ஏன்னா ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி வெயிட்ட கம்மி பண்ணி வச்சிருந்தா அதனால ஈஸியா உள்ள போயிட்டான். ஆனா ஜாக்கோட வெயிட் அந்த ஓட்டையை விட பெருசா இருந்தனாலேயே உள்ள போக முடியாம திணறான். இருந்தாலும் ஜேம்ஸ் விட்டுறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கை இழுன்னு இழுத்து நல்லா சிராய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி உள்ள பிடிச்சி இழுத்துறான். அப்படி இழுத்தோடனே ஜாக்கும் தத்தி முத்தி வெளியில வந்துடுறான். அப்படி ஒன்ஸ் வெளியில வந்தோடனே டே என்னடா இதை பத்தி நீ சொல்லவே இல்லை, இந்த ஓட்டைக்குள்ள வரதுக்குள்ளே மனுஷனுக்கு உயிரே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். அப்படி கேட்டோடனே தூரமா இருக்கிற அந்த வென்டிலேஷன் ஃபேனை காட்டுறான். அதை தான் நம்ம வளைச்சிட்டு வெளியில போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்ட்ட போயிட்டு அதோட ரெக்கைகளை வளைக்கிறான். அப்படி ரிஞ்சா வச்சு வளைச்சோடனே ஜேம்ஸ்னாலும் அசால்ட்டா அதுக்குள்ள போயிடுறான். ஆனா அந்த ஒரு கேப்ல ஜாக்கால போக முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஜேம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கை இழுக்க ட்ரை பண்றான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஜாக்கால வெளியில வரவே முடியல. டைம் தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜாக்னாலும் பயப்பட ஆரம்பிச்சிடறான். நீ மட்டும் தப்பிச்சுக்கோ, நான் மறுபடியும் செல்லுக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு செல்லுக்கு போயிடுறான். அப்படி ஜாக் போன உடனே ஜேம்ஸ் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சாக்கடை மூடிக்கு பக்கத்துலயே போயிடுறான். அப்படி போன உடனே இந்த மூடியை தூக்குனா நம்மளுக்கு விடுதலை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை தூக்குறான். அப்படி தூக்குன உடனே பாத்தீங்கன்னா சர்ன்னு ஹீட் ஏர் வெளியில வருது. அப்படி ஹீட் ஏர் வெளியில வர்றப்பதான் இவனுக்கே தெரியுது இது சாக்கடை மூடியெல்லாம் கிடையாது, ஜெயில இருக்க கைதிகள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு ஸ்டீம் ஏரை பாஸ் பண்ற பைப் அப்படின்றது. இதுக்குள்ள மட்டும் நம்ம இப்ப இறங்கணும் அப்படின்னா உள்ள போனோடனே அவிஞ்சு கிரில் மாதிரி ஆயிருவோம். அதுக்கு பேசாம செல்லுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடியை வேகமா மூடுறான். ஆனா அப்படி மூடுறதுக்குள்ளே திறந்த டைம்லயே கொஞ்சம் ஆவி வெளியில வந்துச்சு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அந்த சர்வேலன்ஸ்ல இருந்த போலீஸ் கண்காணிச்சிடறாங்க. அப்படி கண்காணிச்ச உடனே ஜேம்ஸை சுத்தி வளைச்சிடறாங்க. வளைக்கிறதோட மட்டும் இல்லாம அல்லே காத்துக்கிட்டு போய் பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்துறாங்க. எஸ், ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணனாலே 2 மாசம் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்லயும் அடைச்சிடறாங்க. இந்த சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ரூம். அந்த ரூம்குள்ள மட்டும் ஒன்ஸ் கைதியை போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில யாரையுமே அந்த கைதியில தொடர்பு கொள்ளவே முடியாது. 2 மாசம் தனிமையில தான் அந்த ரூம்குள்ள வசிக்கவே செய்யணும். 2 வருஷமா உட்காந்து போட்ட பிளான நள்ளிரவு 2 மணிக்கு எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டு கடைசியில போலீஸ்ட மாட்டிட்டு 2 மாசம் சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்ல வந்து உட்காரவும் செஞ்சுட்டாப்ல. ஒன்ஸ் பனிஷ்மெண்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் செல்லுக்கு ஜேம்ஸ் மாத்தப்படுறாப்ல. அப்படி மாத்தப்படுற அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1971 வருஷம் ஜூலை மாசம். தட் மீன்ஸ் இவர் தப்பிக்க ட்ரை பண்ண அந்த ஒரு மாசம் 1971 மே மாசம். இப்போ சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாப்ல. அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமாவது இவர் திருந்திருவார் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா தான் நினைக்கிறாப்ல. ஏன்னா இவருக்கு இருக்க தண்டனை மிகப்பெரிய தண்டனை இல்லையா, சோ அதனாலேயே நம்ம எப்படியாச்சும் இந்த செயல இருந்து தப்பிச்சணும் அப்படின்னு தான் முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்ணணும் இந்த தடவை பெர்ஃபெக்ட்டா பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில மறுபடியும் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றாப்ல. அப்படி அனலைஸ் பண்றதுக்கே வருடங்கள் உருண்டோடுது. அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஓடிடுது. அந்த 5 வருஷமும் இவருடைய மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஃபைனலா அந்த ஒரு மொமெண்ட்டும் வருது. அதாவது ஃபைனலா 1976 வருஷம் பிரிசன் லாண்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருக்கதான் அந்த ஒரு மொமெண்டே. எஸ், இவர் பிரிசன் லாண்ட்ரியில வேலை பார்க்கறப்ப, அதாவது அந்த ஜெயில இருக்கிற துணி துவைக்கிற இடத்துல வேலை பார்க்கறப்பதான் அங்க இருக்கிற சில விஷயங்களை நோட் பண்றாப்ல. அதுதான் அந்த இடத்துல எக்கச்சக்கமான சின்ன மெட்டல் பேப்பர் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல அங்கன தூக்கி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அது எதையுமே அப்புறப்படுத்தாம வச்சிருந்திருக்காங்க. சோ அதை பார்த்தோன்னே ஒரு டக்குன்னு சின்ன பல்ப் எரியுது. அதாவது நம்ம தப்பிக்கிறப்ப இது நம்மளுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு பல்ப் எரியுதே தவிர இதை வச்சுதான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்ற பல்ப் எல்லாம் எரியல. இருந்தாலும் இது நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் பேப்பர்ல என்ன பண்றாப்ல அப்படின்னு ஒரு மீட்டர் இருக்கிற மெட்டல் பேப்பர் தூக்கிட்டு போய் லாண்ட்ரியோட கார்னர் ஏரியால போயிட்டு ஒளிச்சு வைக்கிறாப்ல. அப்படி ஒளிச்சு வைக்கிறப்ப இதனால என்ன யூஸ் அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஆனா யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வைக்கிறாப்ல. அப்படி ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாகவும் மாறுது. கடைசியில் 1977 வருஷமும் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் தப்பிக்க ட்ரை பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஓடிடுது. அப்படி அந்த 6 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் 1977 தான் ஒரு செம்மையான ஸ்பாட்டையே கண்டுபிடிக்கிறாப்ல. அதுதான் இவர் லாண்ட்ரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அந்த லாண்ட்ரி வேலை பார்க்கறதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலோட மிகப்பெரிய 5 மீட்டர் உயரம் இருக்கிற அந்த தடுப்பு சுவர் இருக்கு. அந்த தடுப்பு சுவர்ல ஒரே ஒரு இடத்துல பார்புடு வயர் மிஸ் ஆயிருக்கிற ஒரு சின்ன ஸ்பாட் இருக்கு. சோ அந்த ஒரு சின்ன ஸ்பாட் வழியா நம்ம ஏறி போனா ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுது. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அந்த பார்புடு வயர் மிஸ் ஆயிருக்க அந்த சின்ன ஸ்பாட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன ஸ்பாட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா மலைப்பகுதி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பார்புடு வயர் மிஸ் ஆகிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பின்னாடியே நல்ல மேடான ஒரு பிளேஸ் இருக்குன்றதே அவர் பாத்துறாப்ல. சோ இந்த ஒரு 5 மீட்டர் உயரத்தை நம்மளால ஏற முடிஞ்சு அப்படின்னா ஈஸியா நம்மளால ஏறி குதிச்சு பின்னாடி இருக்கிற மேட்ல
பிளைட்ல லேண்ட் ஆயிட முடியும். அப்படி லேண்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா தப்பிச்சிட முடியும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டியே அந்த 5 மீட்டர் உயரம் இருக்கிற அந்த ஒரு தடுப்பு சுவர்ல ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஏணி மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தாதான் ஏற முடியும்ன்றதே தெரியுது. அந்த டைம்ல தான் டாட்ஸை பேக்வர்ட்ல கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, 1 மீட்டர் உயரம் இருக்கிற பைப்பா ஒவ்வொன்னா கொஞ்சமா எடுத்து சேர்த்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளால ஏணியா மாத்த முடிஞ்சுன்னா ஈஸியா தப்பிச்சிடலான்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அது தெரிஞ்ச உடனே அந்த பைப் எல்லாத்தையும் எண்ணி பாக்குறாப்ல. அப்படி எண்ணி பாக்குறப்ப ஏணி செய்யற அளவுக்கு தேவையான பைப் அவர்கிட்ட இல்ல. சோ நம்மளுக்கு தேவையான பைப் கிடைக்கணும் அப்படின்னா ஜெயில பைப் ஒர்க் பண்ற வேற யாரோட ஹெல்ப் ஆச்சு நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்பதான் இன்னொரு இன்மெட்டும் கிடைக்கிறாப்ல. அவரோட பேர் தான் ஜாக் செல்டன். இந்த ஒரு ஜாக் செல்டன் அப்படின்ற கைதி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருக்கிற ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. அதாவது அந்த ஒர்க் ஷாப்ல பார்த்தீங்கன்னா பைப்பு மட்டும் கிடையாது, மெட்டல் ஒர்க்கும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இவரு. ஸோ இவரோட ஒர்க் ஷாப்ல மெட்டல் ஒர்க் பண்றதுனால எக்கச்சக்கமான பைப்பும் இருக்கும் அப்படின்றது நம்ம ஜேம்ஸுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனாலே தன்னோட பிளான் என்ன அப்படின்றத ஜாக் செல்டன் ஜேம்ஸ் சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே ஜாக் செல்டனுக்கு இந்த ஒரு ஐடியா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஜாக் செல்டன் இருக்காப்ல பார்த்தீங்கன்னா அவரும் எக்கச்சக்க தடவை ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ஒரு ஆளு தான். ஸோ அதனாலே இவனோட ஐடியா ரொம்ப பிடிச்சனாலேயே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா அதே நேரத்துல உங்களோட சேர்ந்து நானும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்டு ஜேம்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவுதான மேட்ரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தப்பிக்கிறப்ப நீ சேர்ந்து தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல் வேலை ஏணி உருவாக்கணும். அதுக்கான வேலையில நம்ம இறங்குவோம் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஏணி செய்யறதுக்கான வேலையில இறங்குறாங்க. அப்படி இறங்குறாங்க அப்படின்றக்காக அந்த ஏணியை நிலையால அவங்க செய்யவே கிடையாது. ஏன்னா ஏணியை கழட்ட முடியாத அளவுக்கு நிலையா செஞ்சு வச்சாங்க அப்படின்னா அதை மறைச்சும் வைக்க முடியாது, அதை போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அதனாலேயே ஈஸியா மாட்டி கலட்டுற மாதிரியான ஒரு ஏணியை தான் அவங்க செய்யவே செய்யறாங்க. அப்படி போலீஸ்க்கு தெரியாம அதை செஞ்சு முடிச்சோடனே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கலட்டிட்டு இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் படிச்சிருக்கிற அந்த ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பார்புடு வேர் மிஸ் ஆயிருக்கிற அந்த ஒரு ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டிரைனேஜ் குழி போறத பாக்குறானுங்க. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பாத அளவுக்கு சின்ன கால்வாய் மாதிரியான குழி போகும், அதுல தான் நம்ம விளைக்குற தண்ணி எல்லாம் போற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு சின்ன டிரைனேஜ் குழி பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கு. சோ அந்த இடத்த பார்த்த உடனே இந்த இடத்துல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா பைப்பையும் கொண்டு வந்து மறைச்சு வச்சிரும். அப்படி மறைச்சு வச்சு அதுக்கு மேல செத்தையை போட்டுட்டோம் அப்படின்னா போலீஸால இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கான நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படி வெயிட் பண்ணி நம்மளுக்கான நாள் வந்த உடனே நம்ம இங்க வந்து டக்கு டக்குன்னு அசம்பிள் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொல்றான். அப்படி சொன்னதை கேட்டனே ஜாக் செல்டனும் இவங்க செஞ்சு பார்த்து கழட்டி வச்சிருக்கிற எல்லா பைப்பையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு மறைச்சு வச்சதுக்கு மேல சத்தத்தெல்லாம் போட்டு வச்சிடறானுங்க. ஆனா என்னத்தை இதெல்லாம் போட்டு வச்சாலும் இவங்களுக்கு இருக்கிற அடுத்த மிகப்பெரிய தலைவலியே வாட்சிங் டவர்ஸ் தான். இந்த 5 மீட்டர் உயரமா இருக்கிற அந்த வாலை கடக்குறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த வால்ல ஏறப்பயே வாட்சிங் டவர்ல இருக்கிற போலீஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அசால்ட்டா துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க இல்லையா. அதுலயும் இவங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்ச் டவர் அப்படின்னா அது வாட்ச் டவர் 4 தான். சோ அந்த வாட்ச் டவர் 4 நம்மளால டிஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும் அப்படின்றது ஜேம்ஸுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே நம்ம இப்போ உடனே பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேணாம், முதல்ல அந்த வாட்ச் டவர் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுவோம், அங்க என்னென்ன நடக்குதுன்றத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பிளானை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் செல்டன் சொல்றான். அப்படி சொன்னோன்னே ஜாக் செல்டன் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கான். நம்ம ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா டெய்லி அங்க லாண்ட்ரி ஏரியாவுக்கு வந்து வேலை பார்க்கறப்ப வாட்ச் டவர் 4 கம்ப்ளீட்டா வாட்ச் பண்றான். அப்படி வாட்ச் பண்றப்ப சில விஷயங்களையும் நோட் பண்றான். அதுதான் வாட்ச் டவர் 4க்கு வர ஃப்ளோய்ட் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் டெய்லி வாட்ச் டவருக்கு வந்த உடனே கம்ப்ளீட்டா பிரிசனை மட்டுமே கண்காணிக்கவே மாட்டேன்றாப்ல. அதற்கு மாறா அவர் ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வர்றாப்ல. அப்படி கொண்டு வர நியூஸ் பேப்பரை டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சைடு கைதிகள் என்ன பண்றாங்க அப்படின்றதே அவர் பாக்குறாப்ல அப்படின்றத நம்ம ஜேம்ஸ் நல்லாவே நோட் பண்ணிக்கிறான். அதை 1 நாள் 2 நாளா நோட் பண்ணல, மாசக்கணக்கா நோட் பண்ணி பாக்குறப்ப எல்லா நாளும் இதே ரொட்டீனை தான் அவர் பண்றாப்ல அப்படின்றத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். சோ இந்த ஃப்ளோய்டு டியூட்டிக்கு வர அன்னைக்கு தான் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஜாக் செல்டன் ஜேம்ஸ் சொல்றான். அப்படி சொன்ன உடனே அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்றானுங்க. அந்த ஒரு நாளும் வருது. ஆனா அந்த ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் ஜேம்ஸ் பண்ணி வச்சிடறான். அதுதான் வெளியில இருக்கிற அவனோட பிரதரான ஜெர்ரி இருக்கான் பாத்தீங்களா, அவனை மறுபடியும் கூப்பிட்டு எனக்கு இன்னொரு உதவி நீ பண்ணணும், எனக்கு எக்கச்சக்கமா காசு தேவைப்படுது, அந்த காசு எல்லாத்தையும் நீ எனக்கு ரெடி பண்ணி வந்து கொடுத்த அப்படின்னா அதை வச்சு ஈஸியா தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அப்படி கேட்கிற அமௌண்ட்டை ஃபுல்லா என்கிட்ட வந்து கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா டவுட் வந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீ எனக்கு கொடுத்தனா அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருவேன். இந்த பணம் கொடுக்கறதுல மட்டும் நீ நின்றக்கூடாது, இன்னொரு உதவியும் பண்ணணும். அதாவது நான் தப்பிச்சு வர்ற அன்னைக்கு எனக்கு நீ ஒரு பேக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கணும், அந்த பேக்ல நான் மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கணும், எனக்கு தேவையான காசு இருக்கணும், அண்ட் முதலுதவிக்கு தேவையான சில மெடிசின்ஸ் இருக்கணும், அண்ட் நான் போட்டுக்கிறதுக்கு சொல்லிட்டு நெசசரியான சில ஐட்டங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெரிட் அவனோட கோட் வேர்ட்ல சில விஷயங்களையும் சொல்றான். அதுலயும் குறிப்பா அந்த பேக் நீ வாட்டுக்கு ஜெயிலுக்கு வெளியில வந்து போட்டுட்டு போக கூடாது, ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு சிமெட்ரி இருக்குன்றத நான் கேள்விப்பட்டேன், அந்த சுடுகாட்டுல போயிட்டு முதல் சமாதிக்கு பக்கத்துல நீ ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டு அப்படின்னா நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வரப்ப அதை எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஜெர்ரிட்ட சிக்னல் கொடுத்துறான். சோ ஒன்ஸ் இதை கொடுத்த உடனே அடுத்த சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்ரி ஒவ்வொரு வாரமும் வர்றப்ப ஜேம்ஸ் கேட்ட காசை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி கொடுக்குற எல்லா காசையுமே ஜேம்ஸ்
கொஞ்சம் கொஞ்சமா யாருக்குமே தெரியாம சேர்த்து வைக்கிறான். அப்படி சேர்த்து வச்ச காசை என்ன பண்ணானா அங்க இருக்கிற இன்மேட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நாங்க தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு வச்சிருக்கோம். அப்படி தப்பிக்கிற அன்னைக்கு போலீஸை டிஸ்டார்ட் பண்ற மாதிரி நீங்க பெருசா சண்டை போட்டீங்க அப்படின்னா இதை விட அளவுக்கு அதிகமான காசை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொன்னேன் அப்படின்னா அந்த காசை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசையும் காட்டுறான். அப்படி ஆசையை காட்டணும்னு இன்மேட்ஸ் கொடுத்த கொஞ்சம் காசை வாங்கிட்டு நீ சிக்னல் மட்டும் கொடு, மற்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இந்த வேலைகளை சைடு பை சைடு ஜேம்ஸ் பார்த்து வச்சிருக்கான். இப்படி இதை பார்த்து வச்சிட்டு இருக்கப்பதான் அந்த ஒரு நாளும் வருது. அதாவது இவங்க எதிர்பார்த்த ஃப்ளாய்டு டியூட்டிக்கு வாட்ச் டவர் 4ல வந்து நிக்கிற அந்த ஒரு நாளும் வருது. அது வந்த உடனே ஜேம்ஸ் ஜாக்குக்கு சிக்னலை கொடுத்து நம்ம இப்ப தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்ற அந்த ஒரு டைம்ல இவங்க ரெண்டு பேரோட இன்னொருத்தனும் ஆடாயிக்கிறான். அவன் தான் ஜேம்ஸ் கூடிய செல்லுல தங்கின இன்னொரு கைதி. அவன் பாத்தீங்கன்னா நான் தப்பிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்களை நான் போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அதனாலேயே வேற வழியே இல்லாம ஜேம்ஸ் ஜேக்கு நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டு போன உடனே அந்த ஃப்ளாய்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா டக்கு ஏணி அசம்பிள் பண்றாங்க. அப்படி அசம்பிள் பண்ணி டக்குன்னு அந்த சுவர்ல அட்டாச் பண்றானுங்க. அப்படி அட்டாச் பண்றப்ப பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு கேப்ல அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டா மேல தூக்குறானுங்க. அப்படி தூக்குறப்ப கொஞ்சம் ஒன்னு போட்டு மேல உயரமா தூக்குனனால டக்குன்னு சைடுல இருக்கிற அந்த பார்புடு வயர் இருக்கு பாத்தீங்கன்னா உயரத்துல அந்த பார்புடு வயர்ல அந்த ஏணி லைட்டா இடிச்சிருது. அப்படி இடிச்ச உடனே சாக்கு சர்ன்னு பரவுது. அப்படி பரவுற அந்த ஒரு டைம்ல அந்த ஏணியை பிடிச்சிட்டு இருந்தது ஜேம்ஸ் தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். சோ அதனால ஜேம்ஸ் அந்த சாக்கு சத்துன்னு எடுத்து அவனை தூக்கி 2 மீட்டர் தள்ளி போட்டுருது. அப்படி போட்ட உடனே பக்கத்துல இருந்த ஜேக்குக்கும் ஒன்னும் புரியல, ஜேம்ஸோட இன்னொரு செல்மேட்டுக்கும் ஒன்னும் புரியல. ஐயோ இவன் பாட்டுக்கு செத்து போயிட்டான் அப்படின்னா பிளான் கம்ப்ளீட்டா சொதப்பிரும், நம்மளால வெளியவும் போக முடியாது, போலீஸ்டையும் மாட்டிக்கிறோம், இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கண்வெளி பிதுங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல ஜேம்ஸ் தத்திமுத்தி எந்திரிச்சு நான் செத்துரு நினைச்சு பயந்தீங்களா, அப்படிலாம் பயப்படாதீங்க, நம்ம எப்படியாச்சும் ஏதாவது தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏணியை பிடிச்சு கரெக்டா அந்த பார்புடு வேர்ல அந்த ஒரு ஸ்பாட்ல நிக்க வச்சிருக்கானுங்க. அப்படி நிக்க வச்ச உடனே ஜேம்ஸ் நான் முதல் மேல ஏறுறேன், அதுக்கடுத்து நீங்க 2 பேர் ஏறுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏணியில முதல் ஸ்டெப்பை வைக்கிறேன். அப்படி வைக்கிறப்ப சைட்ல இருக்கிற இன்மெட்ஸ்க்கு சிக்னலும் கொடுக்குறான். அப்படி சிக்னல் கொடுத்த உடனே அங்கிட்டு காசாவான கைதிகள் டம்மு அடிச்சு பிடிச்சு சண்டை போறானுங்க. அப்படி சண்டை போட்ட உடனே போலீஸோட அட்ராக்ஷன் ஃபுல்லா அந்த பக்கம் திரும்புது. அப்படி திரும்பின உடனே ஜேம்ஸ் குடு ஏணியில ஏறி அங்கிட்டு குதிச்சிடறான். அப்படி குதிக்கிறப்ப பின்னாடி இருந்த அந்த 2 பேருமே அந்த ஏணியில வேகமா ஏறி அங்கிட்டு இறங்குறாங்க. அப்படி இறங்கின உடனே ஏணியை கீழே தள்ளி விட போறாங்க. ஆனா இப்படி தள்ளி விட போறப்ப அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்த சில கைதிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த முனிவை தப்பிச்சு போறதை பார்த்தோன்னே குடுன்னு அவங்களும் ஓடி வந்துறானுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாங்களும் தப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏணியை பிடிச்சு மேலே ஏற ஆரம்பிச்சானுங்க. இதை பார்த்தா இந்த 3 பேருக்குனால என்ன பண்றதே தெரியல, இதுக்கு மேலே நம்ம இங்க 2 மாட்டிக்கிறோம்ன்றதும் தெரியுது. சோ அதனால எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி இவங்க 3 பேர் ஓடிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் உள்ள பார்த்தா சில பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, சில பேர் பார்த்தா இந்த ஏணியில ஏறுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. சோ இவங்க ஓடி வரத பாக்குறப்ப போலீஸ் என்னடா இவங்க எங்கிட்ட ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு ஏணி இருக்கு, ஏணியில பார்த்தா 4-5 பேர் ஏறிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே போலீஸ் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கண்ணை வச்சு அந்த ஏணியில ஒரு சுடுறாங்க. அப்படி சுட்ட உடனே அந்த ஏணி டம்முன்னு கீழே விழுந்துருது. அப்படி விழுகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் அந்த ஏணியில ஏறி வெளியே குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. இப்படி ஓடுறத பார்த்த உடனே எல்லாத்தையும் அடிச்சிடுறாங்க. உள்ள இருக்கிற எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அலர்ட் பண்ணோன்னே எல்லா போலீஸுமே டக்குன்னு வெளியே வந்து கார் எடுத்துட்டு சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு மொமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம ஜேம்ஸ், ஜாக் அண்ட் ஜேம்ஸோட செல்மேட் 3 பேரும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மலையில இருக்கிற காட்டுக்குள்ள ஏறி மரம் செடி கொடிகளுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. இப்படி இவனுங்க வரைகிற அந்த ஒரு டைம்ல போலீஸ் முழு வீச்சில் தேடவும் ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தேடுறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி தப்பிச்ச அந்த 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போலீஸ் உடனே பிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இவனுங்க எங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேடிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல ஜேம்ஸ் இதுக்கு மேலே நம்ம 3 பேர் ஒன்னா போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம், நம்ம 3 பேர் தனித்தனியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தனித்தனியா பிரிஞ்சு போறப்பே பார்த்தீங்கன்னா ஜாக்கும் மாட்டிக்கிறான், ஜேம்ஸோட செல்மேட்டும் மாட்டிக்கிறான். அப்படி இவங்க 2 பேரும் மாட்டுற இடம் பார்த்தீங்கன்னா அந்த மலையா தான் இருக்கு. ஸோ அதனாலே கண்டிப்பா ஜேம்ஸும் இங்க தான் இருப்பான் போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கெஸ் பண்ண உடனே மோப்பனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போலீஸ் இறக்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் ஆல்ரெடி அவன் தம்பிட்ட சொல்லி கலருக்கு பக்கத்துல ஒரு பையன் வைக்க சொன்னான் பாத்தீங்களா, அந்த சுடுகாடு எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தேடி போயிட்டே இருக்கான். ஆனா போறேன் போயிட்டே இருக்கானே தவிர அந்த இடுகாடு வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கே தெரியுது அந்த ஜெயில இருக்க செவர்ல ஏறி குதிச்சப்ப அந்த இடுகாடு இருக்க சைட்ல போகாம அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போயிட்டாங்க அப்படின்றது. எஸ் இவங்க கொஞ்சம் பதற்றம் இல்லாம குதிச்சிருந்தா கரெக்டா போயிருப்பான். ஆனா இவங்களுக்கு பின்னாடி 4-5 பேர் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனாலே டென்ஷன்ல வேகமா தப்பிக்கணும் அப்படின்னு ஓடுனாலே வழி மாறி போயிட்டான். அப்படி வழி மாறி போனனாலே அந்த இடுகாடையே அவனால ரீச் பண்ண முடியல. கடைசியில இப்படி நடந்து போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம போலீஸ்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரையா படுத்துட்டு மேல இலத்தலையெல்லாம் போட்டு தன்னை மறைச்சுக்கிறான். ஆனா இந்த ஒரு ஐடியா அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏன்னா போலீஸ் மோப்பனாயை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. சோ அந்த மோப்பனாயை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஓன்னு குறைக்க ஆரம்பிச்சிருது. அப்படி குறைக்க ஆரம்பிச்சோடனே போலீஸ் அந்த இடத்த சுத்தி வளைச்சு துப்பாக்கியை நீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நீட்ட ஆரம்பிச்சோன்னே ஜேம்ஸ் பயந்துகிட்டே கீழே தரையில இருந்து எந்திரிச்சு வெளியில வர்றான்.
அப்படி வெளியே வந்தவனை கைது பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அவனுக்கு என்னதான் தண்டனை வழங்க முடியும்? ஏற்கனவே 99 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அதனாலே இதுக்கும் தண்டனை கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தண்டனையும் கொடுக்குறாங்க. அதுதான் 100 வருஷம் ஜெயில் தண்டனை. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 99 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்களே, அது கூட ஒரு வருஷத்தை ஆட் பண்ணி இனிமேல் 100 வருஷம் ஜெயில இருக்கணும்னு சொல்லிட்டு 100 வருட சிறை தண்டனை கொடுத்துறாங்க. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி 100 வருட சிறை தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தூக்கி ஜெயில போடுறாங்க. அப்படி ஜெயில போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எக்கச்சக்க தடவை எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில இருந்த மாதிரி பல தடவை தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அதுக்கடுத்து எந்த ஒரு அட்டம்ப்ட்டுமே அவனுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அட்டம்ப்ட் அமையவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை தப்பிச்சு போயிருக்கான் இல்லையா? சோ அதனாலேயே போலீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றான் அப்படின்றத கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. சோ அதனாலே அவனோட பிளானை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே தன்னோட வாழ்நாளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜெயிலே கழிகிறான். கடைசியா 1998 வருஷம் ஜெயில இருந்த மாதிரியே இறந்தும் போயிடுறான். அப்படி இறக்குறதுக்கு முன்னாடி கூட அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை கொல்லவே இல்லை, நான் ஒரு இன்னசென்ட் தான், அந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் தருவாயில கூட அவனோட இன்னசென்ஸை தான் வெளிப்படுத்தினானே தவிர நான் அவரை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிட்டு தான் இறந்து